துலா ராசி இந்த வருடம் வந்து எப்படி ரிஷபத்துக்கு எல்லாரும் சொன்னாங்களோ அதே மாதிரி துலாமுக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வகையில் 2026 புத்தாண்டுலேருந்து எப்படி இவங்க வாழ்க்கை புத்துணர்ச்சியாக இருக்க போகுதுன்னு சொல்லுங்கள். 2026 துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் எப்படி கன்னிக்கு சொல்லணும் அது மாதிரி இவங்களுக்கும் பிஃபோர் ஆஃப்டர் ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது டைம். 9ஆம் இடத்திலே குரு பகவான் ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குரு அண்ட் ஆல்சோ 6ஆம் இடத்து சனி, இது எல்லாமே நல்லா இருக்குது. சனி பகவான் 4-5 கூடியவர் 6இல் மறைந்திருக்கிறார். எதிரிகள்லேருந்து உங்களை வந்து சத்துருக்கள்கிட்டருந்து விமோசனம் தருகிறார், எல்லாம் பண்ணுறார். இருந்தாலும் 4-5 கூட 6ஆம் இடத்துல நற்பெயர் கெடுகிறது, உயர்கல்வி உயர் பதவி போன்ற பிரச்சனைகள் பாதிக்கப்படுகிறது. இந்த மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளம். 9ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு அடுத்த வாழ்க்கையை தந்தாலுமே 9ஆம் இடத்து குரு பகவான் வாழ்வினுடைய ஒரு சுகமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாலும் நிறைய பணம் நிறைய பதவி புகழ் அதிகாரம் எல்லாம் கொடுத்தாலுமே அப்படியே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்படியே டவுன்ஃபால் ஆகி 10க்கு வந்துடுறாரு. இந்த ஜூனுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கிறது தான். ஏன்னா இப்போ தான் கன்னிக்கு சொன்னேன், அது மாதிரி தான் 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். சார் நீங்கள் தான் அடுத்த டிப்டி மேனேஜர், நல்லா பார்த்துக்குங்க, இதான் உங்கள் ஷாப்பில் வரும், இந்த ஷாப்பில் வரும், நீங்கள் தான் அடுத்த இன்சார்ஜ் ஆக போகிறீங்க, இப்போயே நீங்கள் இன்சார்ஜுக்குரிய ட்ரெஸ் எல்லாம் போடணும், இப்படி பண்ணணும், காலையில் எந்திரிக்கணும், எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்களும் அந்த பதவி நமக்கு தான், இவர் எந்திரிச்சாருன்னா இந்த சீட் நமக்கு தான் என்று நினச்சிட்டு இருப்பீங்க. அவர் எந்திரிச்சு வரனா உங்களை உட்கார வைக்க மாட்டார், வேற ஒருத்தர் உட்கார வச்சுருவாங்க. இது போன்ற துரோகங்கள்லாம் நடக்கும் இந்த ஜூன் மாதம். இப்போ ஜூனுக்குள்ளே கருத்தாக பொழைச்சிக்கிட்டு ஏப்ரல்லே போய் உட்காந்துக்கிறது உங்கள் சாமர்த்தியம். மகனே உன் சமத்து. சார் ஜூன் மாதம் வர்றபடி வரட்டு சார், இப்போதைக்கு ஒரு கையில் ஒரு அப்பாயின்மெண்ட் சொல்லிடுங்க, அனௌன்ஸ் பண்ணிடுங்க, அப்புறம் அஃபீஷியலாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்கள் மகனே உன் சமத்து. அவ்வளோதான். 10ஆம் இடத்தில் குரு வந்து அவர் வந்து ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் காபந்து பண்ணிக்கிங்க, அது உங்கள் சாமர்த்தியம். 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான். இதில் என்ன ஒரு ஆச்சரியனா ஹரி, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் 10ல் குரு வந்து பதவியே போயிடுச்சு, இருந்தாலும் 2 பார்க்குறார், 4 பார்க்குறார், 6 பார்க்குறார், பண வரவை கொடுப்பார். எப்படி? துலாம் ராசிக்காரர்கள் சைட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னா அதை விட்டுட்டு சைட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. சைட் பிஸ்னஸ் என்ன அப்படின்னா சும்மா விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ் அது பிச்சுக்கிட்டு போகுது இப்போது 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது. அதனால் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் இப்படி கொண்டு போவார் இந்த குரு பகவான். அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 6ஆம் இடத்தின் மீது படும்போது எதிரிகள்கிட்டருந்து விடுதலை போன்றவை கிடைக்கிறது. இது நிறைய விஷயங்கள். ஸோ இந்த 10க்கு அப்புறம் இப்போ தான் நீங்கள் காசு வாங்க போகிறீங்க, காசு வரப்போதும், இழந்த பணம்லாம் திரும்பி வரப்போகுது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ்குள்ளே போக போகிறீங்க. துலாம் ராசிக்காரர்கள், நீங்கள் இதுவரை ஒருவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, இன்றிலிருந்து உங்கள்கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்க போகிறாங்க. அந்த மாதிரி த லைஃப். நான் சொல்லுவார் ஒரு பழமொழி, என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு மிகச்சிறந்த இன்ஜினியர் இல்லை, ஆனால் உலகின் மிகச்சிறந்த இன்ஜினியர் எல்லாம் என்னிடம் வேலை செய்கிறார்கள். அது மாதிரி தான். அந்த மாதிரி தான். நான் மிகப்பெரிய இன்ஜினியர் இல்லை, ஆனால் உலகின் மிகப்பெரிய இன்ஜினியர்கள் எல்லாம் என்னிடம் வேலை பார்க்கிறார்கள். அந்த மாதிரி தொழிலதிபர் ஆயிடுவீங்க திடீர்னு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ல் குரு வந்து பதவி போனாலுமே திடீர்னு பிஸ்னஸ் மேக்னெட்டாக மாறிடுறீங்க. வியாபார காந்தம் நீங்கள். இந்த வருடம் உங்களுக்கு வியாபார காந்த வருடம்.